எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி நடத்தக்கூடியது தான் நம்மளுடைய மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு அல்லது நடுவண் அரசு. அப்போது இதை புறக்கணிக்கக்கூடிய ரைட்ஸ் யார் கொடுத்தது? தேச உணர்வை ஒவ்வொரு மாநிலத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் விடுதலைக்காகவும் அவங்களுடைய மக்களுக்காகவும் போராடிய தலைவர்களை ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு இன்னுயிர் நீத்த தேச தலைவர்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்காத அரசு அது எந்த அரசு? தமிழ் பெண் சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் பெண்மணி இவங்க தான், வேலு நாச்சியார் தான். இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பரை தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். அதே போல் இந்த கமிட்டி தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த கமிட்டி ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை ஃபைனல் பண்ணுறதோ அப்ரூவ் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறதோ செலெக்ஷன் பண்ணுறதோ இது எல்லாமே இவங்க முடிவு எடுத்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே நடைபெறாது. ஜான்சி ராணி எதுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஜான்சி ராணிக்கும் வேலு நாச்சியாருக்குமான டிஃபரன்ஸ் தெரியவில்லை. இந்த சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் வடக்கு தான் முதல்ல இருக்குது, ஒரு வட மாநிலங்களுக்கு தான் அதீத பங்களிப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இவங்க கொண்டுட்டு வர்றாங்க. டெல்லியில் தான் இது நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்கள் 2023 நீங்களே நடத்துங்க, எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டில் நடக்கட்டும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை நாணயவியல் அமைப்பின் தலைவர் சென்னை மணிகண்டன் அவர்கள் தான் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டு அமுத பெருவிழா புகைப்பட கண்காட்சியை தமிழ்நாடு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடினாங்க. இதில் நீங்கள் செய்தித்துறை அமைச்சர், தொழில் அமைச்சர், தமிழ்நாடு முதல்வர்கிட்ட நீங்கள் வெகுவாக பாராட்டு பெற்றிருந்தீங்க. அதனால தான் ஒரு தேசிய உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட இந்த கேள்வி நாங்கள் கேட்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்களோட கேள்விக்கு. இந்த விஷயத்தை நிறையா பேர் இப்போ தமிழ்நாடு அரசு இப்போயே புதுசாக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, ஒரு அரசியல் தலைவர்கள் எல்லாமே இதுக்கு ரொம்ப வேகமாக குரல் கொடுக்குறாங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. ஆனால் கடந்த ஆண்டே தமிழ்நாடு அரசு இந்த சுதந்திர தினம், அதாவது 75வது ஆண்டு கொண்டாட்டம் அமுத பெருவிழாவை நம்ம சென்னையில் கோயம்பேட்டில் ரொம்ப சீரும் சிறப்புமாக பண்ணாங்க. ரொம்ப தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு, அதாவது விடுதலை போரில் தமிழகத்தினுடைய பங்கு என்ன, தமிழகத்தினுடைய தியாகிகள் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்கங்கிறத புகைப்பட கண்காட்சியின் மூலமாக, அவங்க பயன்படுத்திய பொருட்கள் மூலமாக, அவங்க வெளியிட்ட நாணயங்கள் மூலமாக மிகப்பெரிய கண்காட்சி நம்ம சென்னையில் நடந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்வையிட்டாங்க. அது ஒரு தமிழகத்திற்கும் தமிழக தியாகிகளையும் பெருமை சேர்க்கும் விதமாக அந்த புகைப்பட கண்காட்சி இருந்துச்சு. அதனால் நம்ம இப்போ தான் குரல் கொடுக்குது தமிழ்நாடு, இப்போ தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை. நம்ம தமிழ்நாடு தமிழக தியாகிகளை தொடர்ந்து அவங்க ஒரு மதிக்கக்கூடிய விதமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இந்த முறை இந்த குடியரசு தின அணிவகுப்பில் நம்மளுடைய தமிழக தியாகிகள் புறக்கணிக்கப்பட்டால் தான் அதை பார்க்கணும். இப்போ அதை நிறைய நடுநிலைவாதிகள் இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது அவங்க ஒரு புது தலைப்பு கொடுக்குறாங்க, நிராகரிப்பா அல்லது தேர்வாகலையா. இதுக்கு அவங்க சொல்லக்கூடியது தேர்வாகலைங்கிறாங்க. என்னுடைய கேள்வி, இதை தேர்வு, இது நாட் ஓன்லி இது டிஎன்பிசி எக்ஸாம் கிடையாது, இது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது, இது டிஆர்பி அல்லது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் கிடையாது தேர்வு செய்கிறதுக்கு. இது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டது. மத்திய அரசினுடைய ஒரு அங்கம்தான் தமிழ்நாடு. இதுபோல் ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்குது. இதுபோல் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி நடத்தக்கூடியது தான் நம்மளுடைய மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு அல்லது நடுவண் அரசு. அப்போது இதை புறக்கணிக்கக்கூடிய ரைட்ஸ் யார் கொடுத்தது? இதுதான் கேள்வி. அடுத்தது, நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, என்னுடைய பார்வையில் இது தமிழுக்கும் தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக தியாகிகளுக்கும் இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக தான் இதை நான் பார்க்குறேன். இதை நிறைய பேர் இதை என்ன சொல்கிறாங்க, இதை சம்மந்தம் இல்லாமல் முட்டு கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த விஷயம் கடந்த நிறைய ஆண்டுகளில் நிறைய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு.
இது வந்து இந்த ஒரு முறை அல்ல, இது வந்து தேர்வு செய்கிறது வந்து இந்த ஒரு முறையோ, இது அதே போல் நிராகரிக்கிறது இந்த ஒரு முறையோ அல்ல, இதுக்கு முன்னாடி நிறையா தடவை நடந்திருக்கு, இது வந்து ஒரு புது விஷயம் அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை தான் வந்து ஒரு நடுநிலையாளர்களாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. இந்த முறை நடக்கக்கூடியது வந்து 75 ஆண்டு, அதாவது 50வது ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிக்கான ஒரு கொண்டாட்டம். இது வந்து நம்மளுடைய உணர்வை, நம்மளுடைய தேச உணர்வை, அதே போல் நம்மளுடைய ஒற்றுமையை, நம்முடைய இறையாண்மையை, நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா, மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புறக்கணிச்சது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோவில் கோபுரங்களை வந்து அணிவகுப்பில் கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி கலை சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் அணிவகுப்பில் கொண்டு போயிருக்கோம். அதே போல் சிலைகள், இறை உருவங்களை வந்து நம்ம வந்து அணிவகுப்பில் கொண்டு போயிருக்கோம். இப்போ அதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டது வந்திருக்கு, சில விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு. ஆனால் இந்த முறை புறக்கணிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சமயக்குறவர்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், இந்த மாதிரி சமயக்குறவர்கள் வந்து 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஐகான் ஆன்மீகத்தில். அதுபோல் நம்மளுடைய இந்தியாவில், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து தமிழக விடுதலைக்காக, தேச விடுதலைக்காக பாடுபட்டது முக்கியமான 4 நபர் யார் அப்படின்னா, முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் வந்து வ.உ. சிதம்பரனார். இந்த வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழன், இவர் வந்து அவருடைய சொந்த பணத்தை, அவருடைய சொத்தை விற்று கப்பல் வாங்கி சுதேசிய கப்பல்ங்கிற ஒரு ஐகான் கிரியேட் பண்ணி இந்த சுதந்திர போராட்டத்துக்காக மிகப்பெரிய பங்களிப்பு பார்ட்டிசிபேட் பண்ணது தான் வ.உ. சிதம்பரனார். இவர் கடைசியில் உயிர் இழந்து, அதாவது வறுமையில் சொத்தெல்லாம் விற்று உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்தும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உணர்வுக்காக, விடுதலைக்காக பாடுபட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் தேசிய தலைவர், விடுதலை போராட்ட தலைவர், விடுதலை போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார். இவங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவர் வந்து வ.உ. சிதம்பரனார் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் வந்து ஒரு வாணிபத்துக்காக தான் வந்து இந்த விடுதலை போராட்டத்தை அதாவது முன்னிலைப்படுத்தியிருக்காருங்கிற மாதிரியான செய்திகள் அதிகாரிகள்கிட்டருந்து வருது, பத்திரிகைகள்கிட்டருந்து வருது, ஊடகத்திலிருந்தும் இந்த மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. அதனால் இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக பார்க்க முடியாது. முதல்ல வந்து வ.உ.சி. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பாரதியார். பாரதியார் வந்து சாதாரண கவிஞர் அல்ல, மகாகவி பாரதியார். ஒரு சாதாரண கவிஞர்களுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா கவித்துவங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது பாரதியார் கவிதைகள் வந்து பெண்ணின் விடுதலை, சமூக அநீதி, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சுதந்திர போராட்ட தாகத்தை, சுதந்திர போராட்ட உணர்வை கவிதையின் மூலமாக தட்டி எழுப்பி மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு தேச உணர்வை ஊட்டியவர் தான் மகாகவி பாரதியார். அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வேலு நாச்சியார் லேடி, அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய விடுதலையிலே முதல் தமிழ் பெண் வந்து இவங்க தான், வேலு நாச்சியார் தான். அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மருது சகோதரர்கள், இவங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 4 பேரையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேரும் ஆயிரக்கணக்கான தமிழக வீரர்கள், தியாகிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் இவங்க 4 பேரும் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள். இந்த 4வருக்கு உண்டான அந்த சிலை வந்து, அந்த உருவங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு தமிழகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவும், ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு, இந்திய இறையாண்மைக்கு இழைக்கப்பட்ட பேரநீதியாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த 4 பேரும் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. இந்த 4 பேரை ரிஜெக்ட் பண்ணது வந்து இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதியாக தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வந்து குடியரசு தின விழாவோட அணிவகுப்பில் தமிழ்நாடு மட்டும் ரிஜெக்ட் ஆகலை. மத்திய அரசுக்கு வந்து மொத்தம் 56 அப்ளிகேஷன் போயிருக்கு. இதில் ஃபைனல் ஆனது 12 மட்டும்தான் வந்து ஃபைனல் ஆகி வந்து இது செலக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் ரிஜெக்ட் ஆகலை, நிறைய மாநிலம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடந்த அநீதின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்க? நீங்கள் சொன்னது உண்மை. இதில் ரிஜெக்ட் ஆகினது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறையா ரிஜெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு அநீதி இல்லை, இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் பார்க்கப்படணும், இது ஒரு பொதுவான விஷயமாக தான் பார்க்கப்படணுங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் இது வந்து நான் முன்னதே இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். அதாவது இது வந்து ஒரு தேர்வு ஆணையம் கிடையாது.
இந்த கமிட்டி வந்து ஒரு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழே உள்ள ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியில் எல்லாருமே மெம்பராக இருந்து இதுக்கான கலை கலாச்சாரம் இலக்கியம் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் உள்ளே இருக்கிறாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனால் இது ரிஜெக்ட் பண்ணாலும் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரிஜெக்ட் பண்ணது மாபெரும் தப்பு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இதுக்கு இப்போ நீங்கள் சொன்னது போல் கேரளாவும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அநீதிக்காக பாடுபட்ட ஒரு நாராயணகுரு அவருடைய உருவம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மேற்கு வங்கத்தில் வந்து இவங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய சிலை வந்து அவமரியாதை செஞ்சுருக்காங்க, அதுவும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு சிலை, அதாவது ஒரு கோவில் உருவங்களையோ கோபுரங்களையோ ஒரு சிலைகளையோ ஒரு கலை கலாச்சாரம் சார்ந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அது ஒரு பெருசாக பார்க்கப்படாது. ஒட்டுமொத்த ஒரு நாட்டினுடைய ஒரு அடையாளமாக, ஒரு நாட்டினுடைய ஐக்கானாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்களை ரிஜெக்ட் பண்ணது தான் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அவங்க வந்து ஒரு வருத்தமாகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாகவும் பார்க்குறாங்க. இது வந்து இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் இதை வந்து செய்யலை, அந்த கவர்மெண்ட் அரசியல் மட்டும் இதை வந்து செய்கிறாங்கன்னு இல்லை. இதற்கு முன்னாடி கடந்த வரலாறுகளை திருப்பி பார்க்கும்போது மத்தியில் வந்து எந்தெந்த அரசு, காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணா இருக்கட்டும், ஒரு மற்ற மாநிலத்தை வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல், என்னுடைய ஒரு பார்வை. இது வந்து இது வந்து இது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு தேச உணர்வை ஒவ்வொரு மாநிலத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் விடுதலைக்காகவும் அவங்களுடைய மக்களுக்காகவும் போராடிய தலைவர்களை ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்க முடியாது. தமிழ்நாடுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இது ஒரு நிமிடம் தான் ஆகும். இந்த அணிவகுப்புங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அந்த பேரேடில் அந்தந்த வாகன ஊர்வதி அந்த நகர்ந்து போகக்கூடிய அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நிமிடம் அல்லது 1.5 நிமிடம். அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லா மாநிலத்தையும் நீங்கள் அனுமதி செஞ்சீங்க அப்படின்னா மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட உங்களுக்கு ஆகாது. அப்போது இவ்வளோ பெரிய ஒரு 75வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது இந்த குடியரசு விழா அணிவகுப்பில் ஒரு அரை மணி நேரம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு இன்னுயிர் நீத்த தேச தலைவர்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்காத அரசு அது எந்த அரசு? என்னுடைய கேள்வி இதுதான். இப்போ நீங்கள் சொன்னது வந்து 56 பேருக்கலாம், 60 அப்ளிகேஷன் பேருக்கலாம், அதெல்லாம் ரைட், ஓகே. இப்போ செலக்ட் ஆனது ரொம்ப கம்மியானது, அது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கிறது ஓகே, உண்மை. இதை ஏன் ரிஜெக்ட் பண்ணணுங்கிறத என்னுடைய கேள்வி. இது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ரிஜெக்ட் செய்வது என்பது முழுக்க அநீதி. இது வந்து ஒரு அவமரியாதையான செயலாக தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி செயலை வந்து செய்யக்கூடாது. அதே போல் இதை வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏன் இது இன்னும் அதிகமாக நம்ம வந்து வேகப்படுறோம், நம்ம அதிகமாக வந்து கோவப்படுறோம் அப்படின்னா, பாரதியாருக்கு வந்து இப்போ வந்து ஒரு 100வது ஆண்டு நினைவு நாளில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கான் பாரதியார், மகாகவி. அதே போல் வாவு சிதம்பரனார் வந்து 150வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னது போல் நம்ம கவர்மெண்ட் வந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த புகைப்பட கண்காட்சி அமுத பெருவிழாவில் வந்து தனி ஒரு பஸ் ரெடி பண்ணி அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே வஉசியை பறைசாற்றுற விதமான புகைப்படங்களை வச்சு தமிழ்நாடு முழுவதும் அந்த பஸ்ஸு வந்து ரவுண்டிங்கில் வந்துச்சு. அதனால் வந்து அந்த வஉசிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். அவ்வளோ ஒரு அதீத முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய தியாகி தான் வாவு சிதம்பரனார், கப்பல் ஓட்டிய தமிழர். அதனால் இப்போ அது 150வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதே போல் மருது சகோதரர்கள் வந்து சாதாரண, நம்மளுடைய சொன்ன அவருங்க வந்து சாதாரண தியாகி இல்லை, ஒரு மாபெரும் கம்பீரமும் வீரமும் தமிழ் மண்ணில் உள்ளவங்க. அவங்கள வந்து தூக்கு போட்டு தொங்க வச்சு இன்னுயிரை நீத்தாங்க. அதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு தீவிரவாதி அப்படிங்கிறமான ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறாங்க. இதை ஏற்றுக்க முடியாது. அதே போல் வேலு நாச்சியார் அது போல் தான், அவங்க வந்து சாதாரண பெண்மணியில் நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து களரியிலேருந்து
குத்துச்சண்டையிலிருந்து, வாள்வீச்சிலிருந்து, அதே மாதிரி சிலம்பத்திலிருந்து, அதே மாதிரி குதிரையேற்றம், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் கற்றறிந்த விடுதலை வேட்கை கொண்ட தமிழ் பெண். சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் பெண்மணி இவங்க தான், வேலு நாச்சியார் தான். அதனால் இவங்க இந்த 4 பேர் இந்த ஐக்கானை வந்து ரிஜெக்ட் பண்ண விஷயத்தை வந்து ஒரு சாதாரணமாக விஷயமாக பார்க்க முடியாது. இதை ஈஸியாக எடுத்து நகர்ந்துக்கவும் முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்துட்டாலும் இது வந்து ஒன்றிய அரசோட முடிவாக வந்து நம்ம பார்க்க முடியாதுல்ல. இது வந்து ஒரு கமிட்டி தான் வந்து இதை தேர்வு செய்து, அப்போ வந்து இது எப்படி நீங்கள் ஒரு அரசியலாக நீங்கள் பார்க்க முடியும்? இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும், அதே போல் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும், அதே போல் வந்து சிபிஐயாக இருந்தாலும், இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் பாடி, அவங்க செயல்படக்கூடிய இண்டிவிஜுவல் பாடி அண்டர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கீழே இயங்கக்கூடியதான் இந்த கமிட்டி. இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். அதே போல் இந்த கமிட்டி வந்து தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த கமிட்டி ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை வந்து ஃபைனல் பண்ணுறதோ, அப்ரூவ் பண்ணுறதோ, ரிஜெக்ட் பண்ணுறதோ, செலெக்ஷன் பண்ணுறதோ, இது எல்லாமே இவங்க முடிவு எடுத்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே நடைபெறாது. அப்போது இது அண்டர் பை கமிட்டியாக இருந்தாலும் இது முழுக்க வந்து இது யாருடைய கண்ட்ரோலில், யாருடைய மானிட்டரிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை வந்து ஒரு அரசியலாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, இந்த கமிட்டி வந்து ஒரு நாலேஜ் அற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து போதுமான அறிவு அற்றவர்கள். ஏன் அறிவற்றவர்கள் என்று சொல்கிறேன்னா, இந்த நம்ம மருது சகோதரர்களை வந்து அவங்க வந்து தீவிரவாதத்துக்கு துணை போனவங்க, அவங்க வந்து ஒரு தீவிரவாதிகள் என்கிற மாதிரியான போக்கை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட அதிகாரிகள் வட்டத்திலிருந்து வரக்கூடிய தகவலும் பத்திரிகை செய்தி மேலும் அதை வந்து வலியுறுத்துது. அப்போது மருது சகோதரர்களுடைய உண்மையான வரலாறு அவங்களுக்கு தெரியலை. சரி, அதே போல் வேலு நாச்சியாருடைய அந்த உருவத்தை, அந்த இதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து ஜான்சி ராணியா, ஜான்சி ராணி எதுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஜான்சி ராணிக்கும் வேலு நாச்சியாருக்குமான டிஃபரன்ஸ் தெரியவில்லை. அதே போல் நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் மேன் தானே அப்படிங்கிறது அவங்க பார்க்குறாங்க. அதாவது இவர் வந்து ஒரு வணிகத்துக்காக இருந்தவர், வாணிபம் செய்த ஒரு நபர் தானே, இது எப்படி நம்ம வந்து பெருசாக கொண்டுட்டு வர முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய தியாகமும், அவர் செய்த நிறைய நல்ல விஷயங்களும், அதே போல் அவர் செய்த என்னென்ன மாதிரியான ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக அவருடைய இன்னுயிரை நீத்தார், அவருடைய சொத்து எல்லாமே இழந்து கடைசியில் எப்படி வந்து இறந்தாருங்கிறமான எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியலை. அப்போது அந்த கமிட்டிக்கு போதுமான அறிவுன்னா இது சார்ந்து இந்த அதாவது இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழக தியாகிகளுடைய பின்னணியும் வரலாறும் அவங்களுக்கு தெரியலை. அப்போ தெரியாதவர்களை வந்து அங்கே உள்ள வச்சு பண்ணும்போது இதுங்க என்ன நடக்குது தான் கேள்வி. அப்போது இது வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க எது செய்தாலும் இதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், புறக்கணிக்கணும், தமிழக வரலாறை வந்து ஹைலைட் பண்ணக்கூடாது, எப்போதும் போல் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற நிலைப்பாடை கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு முடிவாக தானே பார்க்க முடியுது. அப்போ அந்த கமிட்டிக்கு தெரியலை, தெரியாத நபர்கள் வச்சுருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு காரணம் செய்து ரிஜெக்ட் பண்ணி இந்த தலைவர்களை ஹைலைட் பண்ணும்போது, இப்போ இந்த ஹைலைட் பண்ணுறதுக்காக இது ரிஜெக்ட் பண்ணதுக்கான இன்னொரு காரணம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த தலைவர்கள் எல்லாமே வந்து அந்த அணிவகுப்பில் வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியிலையும் செய்திகள்லையும் ஒரு பேசுபொருளாக இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல வருடம் முழுவதுமே இருக்கும். அதே போல் சர்வதேச லெவலில் இந்த செய்தி வந்து ஃப்ளாஷ் ஆகும். அப்போது தமிழக தியாகிகளுடைய பெருமை வந்து வெளி உலகத்துக்கு அதிகமாக வரும். அப்போது இது ஆரம்பத்திலே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் முழுக்க தமிழக தியாகிகளும் தமிழக வரலாறும் இருட்டடிக்கப்படும். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் வடக்கு தான் முதல்ல இருக்குது, ஒரு வட மாநிலங்களுக்கு தான் அதீத பங்களிப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இவங்க கொண்டுட்டு வர்றாங்க. அதனால் இந்த கமிட்டிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும்
அவங்க இது சார்ந்த வரலாற்று பின்னணி இல்லாத ஒரு கமிட்டியாக தான் இந்த கமிட்டி இருக்குது. அதனால் இந்த கமிட்டியை நிர்மாணிக்கக்கூடிய அதிகாரம் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குது. அப்போது இது வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குங்கிறத தவிர வேறு எந்த முகாந்திரமும் இல்லை. ஓகே சார், இப்போ நீங்கள் பேசினதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு வரலாற்று ஆர்வலராக, தேச உணர்வு உள்ளவராக வந்து உங்களை எங்களால் பார்க்க முடியுது. இப்போ அதனால் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். வருங்காலத்தில் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாடு, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பீகார், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், இமாச்சலம், இது மாதிரி எந்த மாநிலமாக இருந்தாலும், எந்த யூனியன் பிரதேசமாக இருந்தாலும், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 to 8 கோடி நபர் இருக்கிறோம். அதே மாதிரி மிசோராம் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் இருக்கும். சின்ன மாநிலமாக இருந்தாலும், மாநிலத்தில் அதிக ஜனத்தொகை கொண்ட மாநிலமாக இருந்தாலும், ஒவ்வொரு மாநிலத்துக்குமான உரிமை கொடுக்கப்படணும். இது வந்து ஒரு தேர்வு அல்ல, இது வந்து உரிமை சார்ந்த, உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அதனால் இதை வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த அரசாங்கத்தையும் அந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மக்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக இது இருக்கக்கூடாது. இப்போ வந்து எங்கள் மாநிலத்துக்கு வந்து நிவாரண நிதியாக வந்து 500 கோடி கொடுங்க, 1000 கோடி கொடுங்க, 2000 கோடி கொடுங்கன்னு இந்த தேசிய பேரிடர் காலங்களில் கேட்கும் போதோ இல்லை சில விஷயங்களுக்கு கேட்கும் போதோ அவங்க அதை குறைச்சி கொடுக்குறதோ கூட்டி கொடுக்குறதோ அது வேறு. இது வந்து ஒரு வருடத்தில் சுதந்திர தினத்தன்றோ குடியரசு தினத்தன்றோ நடக்கக்கூடிய அணிவகுப்பில் ஜஸ்ட் ஒரு நிமிடம் அவங்களுடைய உணர்வு சார்ந்த, உரிமை சார்ந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ப்ராசஸ் பண்ணி முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து லைன் டயக்ராம் கொண்டு வாங்க, 2வது வந்து அந்த லைன் டயக்ராம்லாம் இப்படிலாம் இருக்குது, இதோட உருவத்தை குறைங்க, சைஸை குறைங்க, இந்த மாதிரி காரணங்களை சொல்லி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி புறக்கணிக்கிறது என்பது ஒரு அநாகரிகமான செயல், அவசியமற்ற செயல். அதனால் வருங்காலங்களில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தகுந்த முன் உரிமையை அவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் அனுமதிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதை வந்து டெல்லி வந்து நம்மளுடைய தலைநகராக இருக்குது, டெல்லியில் தான் இது நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்கள் வந்து 2023 நீங்களே நடத்துங்க, எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டில் நடக்கட்டும். எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்த்திங்கன்னா அந்த போட்டி நடக்கும்போது இந்த ஆண்டு இந்தியாவில் நடக்கட்டும், இந்த ஆண்டு ஆஸ்திரேலியா நடக்கட்டும், இந்த ஆண்டு இங்கிலாந்து நடக்கட்டும், இந்த மாதிரியான உலக நாடுகளில் மாறி மாறி நடக்குதோ விளையாட்டு போட்டிகள், அதுபோல் இந்த இந்தியாங்கிறது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு, எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது ஒரு நாடு இந்தியா. அப்போது இந்த உணர்வு சார்ந்த, உரிமை சார்ந்த, விடுதலை சார்ந்த, பாதுகாப்பு சார்ந்த இந்த விஷயங்களை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலங்களில் நடத்தட்டும். அப்போது ஒரு மாநிலத்தில் நடத்தும் போது அப்போ தான் மற்ற மாநிலங்களோடு ஒற்றுமையாக இருப்பதற்கும் ஒரு மாநிலத்துடைய உரிமையை மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கூடுதலாக கிடைக்கும். இதை டெல்லி தான் நடத்தணுங்கும் போது தான் அவங்க வந்து ஒரு கூடுதல் அதிகாரத்தை வந்து கையில் வச்சுட்டு இந்த மாநிலத்தை வந்து ஒரு நசுக்கக்கூடிய மனப்பான்மையை கொண்டுட்டு வர்றாங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. அதனால் வருங்காலங்களில் இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அது மட்டும் அல்லாமல் இப்போ நம்முடைய தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த 4 தலைவர்கள் தியாகிகளுடைய ஊர்வலங்கள் அணிவகுப்பு என்பது இந்த ஆண்டு சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இது எடுத்துகிட்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது வந்து உண்மையாகவே ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒரு மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அவங்களுடைய தேச உணர்வை மதிப்பளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். தமிழக முதல்வருக்கு என்னுடைய நன்றி. நக்கீரன் நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நக்கீரன் சார்பாக மிக்க நன்றிகள் சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.